ஹே காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு சிறுகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம நேற்றே பார்த்தோம் இல்லையா, முத்து வந்துட்டு அந்த 2 பசங்க குடிக்கிறானுங்க இல்லையா, அவர்கிட்ட பார்த்துடுறாரு. பார்த்துட்டு என்னடா இப்படி காலையிலே குடிக்கணுமாடா, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபங்க்ஷன் நடக்க போது, எல்லாரும் ஃபேமிலி வர்ற இடம், இங்கெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின் போது அந்த பசங்க, அண்ணா எப்படின்னா ஒரு கல்யாணம்னா ஜாலியாக இப்படிலாம் இருக்கணும் தானே அப்படின் போது, சரி நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போனேன், இங்கெல்லாம் எங்கேயும் பண்ணாதீங்க, அங்கே கார் பார்க்கிங் இருக்குல்ல, அங்கே போய் காரில் கூட உட்காந்து ஜாலியாக குடிங்க, ஆனால் இங்கே எதுவும் பண்ணாதீங்க, ஃபேமிலி வர இடம் அப்படின்ற மாதிரி இவர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கார். முத்து நல்லது தான் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் இந்த லூசு பைய நம்மளோட மனோஜ் இதை வந்து ஓரமாக பார்த்துட்டு அவனா முடிவு பண்ணிக்கிட்டா, ஓ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இவன் குடிக்க போறானா, நம்மளை அசிங்கப்படுத்த போறான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க அம்மாட்ட போய் பற்றி வைக்க போயிட்டாரு. ஸோ விஜயா கிட்ட போய், அம்மா நம்ம சீக்கிரம் கிளம்புவோம், கல்யாணம் முடிச்சோடனே கிளம்பணும் அப்படின் போது, ஏன்டா உனக்கு ஏதாவது அவசரமா வேலை இருக்கா அப்படின் போது, அந்த முத்து பையன் நம்மளை அசிங்கப்படுத்த போறாமா அப்படின்றாங்க. என்ன அப்படின்னு விஜயா கேட்கும்போது, ஆமா அவன் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான். 3 பேரும் நின்றுட்டு இருக்கானுங்க, குடிக்கிறதுக்கு தான். கையில் சரக்கு பாட்டில் வச்சிருக்கான், கிளாஸ் வச்சு நின்றுட்டு இருக்கிறான். இவன் குடிக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சத்தில் குடிச்சிட்டு இங்கே ஆட்டம் போட்டு நம்மளை அசிங்கப்படுத்த போகிறான், அதுக்குள்ள நம்ம கிளம்பிடலாம் அப்படின் போது விஜயாக்கு தான் சான்ஸ்ன்ட்டு, ஆமாம் என்னமோ இவனால தான் கல்யாணமே நடக்குதுன்னு அந்த பரசு சொல்லிட்டு இருக்காரு, இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கானா, அவனை விடக்கூடாது, உங்கள் அப்பாவும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறான் முத்துக்கு, இரு போய் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை தேடுறாங்க. அவர் யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அண்ணாமலை அவரோட ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருக்கும்போது, இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு, இங்கே பாருங்க உங்கள் பையன் குடிச்சிட்டு அலையிறான், இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்றாங்க. அவர் சொல்கிறார், இல்லை அவன் இப்போ தான் எனக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தான். ஆமாம் உங்களுக்கு தண்ணியை கொடுத்துட்டு அவன் குடிச்சிட்டு அலைஞ்சிட்டு இருக்கான், அவன் என்ன குடிக்காத ஆளா, அவன் இதெல்லாம் பண்ணுறவன் தானே, இந்த கல்யாணம் நடக்கிறது வந்துட்டு நம்மளால அப்படின்றாங்க. இப்போ நம்மளாலே அந்த கல்யாணம் நின்றுற போது ஒழுங்காக அவனை அடக்கி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவன் அப்படிலாம் பண்ண மாட்டானேன்னு, அவன் பண்ணிட்டு இருந்த ஆள் தானே, அவன் இப்போ ஏதாவது ஒன்று பண்ணி அசிங்கப்பட்டு நாமளும் அசிங்கப்பட்டு, நம்ம வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தால் கூட பரவாயில்ல, இவங்க வீட்டு ஃபங்க்ஷனில் வந்து நம்மளும் அசிங்கப்பட்டு பொண்ணு வீட்டையும் அசிங்கப்படுத்த போகிறோம், அவனை சொல்லி வைங்க அப்படின்னு சொல்லி இவங்க திட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் கரெக்டாக நம்ம மீனா வராங்க. ஸோ அண்ணாமலை பார்த்துட்டு கேட்குறாரு, எங்கம்மா முத்து எங்கம்மா அப்படின் போது, தெரியல மாமா அவர் எங்கேயோ வேலையாக இருப்பாங்க அப்படின் போது அவர் வந்து இன்டெரக்டாக சொல்கிறாரு, அவனை கொஞ்சம் பார்த்துக்கோமா, அவன் கூடவே இரு, அவன் என்ன பண்ணுறான்னு கவனிச்சுக்கோமா அப்படின் போது விஜயா இருந்துட்டு, ஆமாம் இவளுக்கு என்ன எதுவும் தெரியாமலா இருக்குது, அவளுக்கு ஆல்ரெடி தெரியும் தானே இவன் எப்படிப்பட்டவனே, நீங்கள் எல்லாத்தையும் வந்து இன்டெரக்டாக சொல்லுங்கள், டேரெக்டாகவே சொல்லிட வேண்டியது தானே, இங்கே பாரு உன் புருஷன் குடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கிறான், இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, நம்ம வீட்டு ஃபங்க்ஷனாக கூட தலைவலின்னு சொல்லிட்டு நம்ம போயிடலாம் அசிங்கப்படுறான் அப்படின்ட்டு, அடுத்த வீட்டு ஃபங்க்ஷனில் வந்து ஏதாவது கல்யாணத்தை நிறுத்தி அசிங்கப்படுத்திட போகிறான் அப்படின் போது மீனா கோவம் வருது. அத்தை இங்கே பாருங்க, அவங்க முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் இங்கே அப்படி பண்ண மாட்டாங்க, அதுவும் பரசு வீட்டு அங்கிள் கல்யாணம், நம்ம வீட்டு கல்யாணம், நம்ம தான் முன்னாடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்க பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின் போது, எல்லாம் நான் ஆதாரத்தோடு தான் பேசுகிறேன், மனோஜ் பார்த்துருக்கான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட குடிக்கிறத பார்த்துருக்கான், நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சொல்கிறோம், முதல்ல நீ உன் புருஷனை சொல்லு அப்படின் போது நம்ம மீனா குறை கன்ஃபியூஸ்டாக இருக்கு, அவர் அப்படி பண்ண மாட்டாரே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ மீனாவும் சரி அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி டென்ஷனாக தேடலாம் அப்படின்னு போகிற நேரம் நம்ம ஸ்ருதி பிடிச்சிடுறாங்க. ஸோ ஸ்ருதி வந்ததுலேருந்தே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த ஃபோட்டோ எடுக்கிற சீக்வன்ஸ் தான் அடிக்கடி காமிச்சிட்டு இருக்காங்க. லைக் ஸ்ருதி அவங்களுக்குள்ளே எடுத்துக்கிறது, ரவி கூட எடுக்கிறது, யாராவது ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க குட்டி பசங்க இப்படின்னு எல்லாத்தையும் சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. இந்த ஃபோட்டோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய எவிடன்ஸாக நிற்க போகுது அப்படின்றது தான் இந்த சீக்வன்ஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே நம்மளோட மீனா வேற ரொம்ப பயத்தோடு போயிட்டு இருக்கிறாங்க. பட் ஸ்ருதி பிடிச்சிட்டு, எங்கே போகிறீங்க வாங்க மீனா ஃபோட்டோ எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இருங்க ஸ்ருதி நான் வேற போய் அவங்கள கூப்பிட போகணும், அவங்கள தேடும் போது, சின்ன பிள்ளையா முத்து நீங்கள் என்ன அவரை போய் தேடி பிடிக்கிறதுக்கு எங்கே போகிறீங்க, இப்போ கல்யாணம் எப்போ நடக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வேற அங்கே போகணும் இல்லையா, அவங்க வேற நான் ரெசார்ட்டுக்கு போகணும் டைம் ஆயிடுச்சுன்னு போது, இப்போ கல்யாணம் முடிஞ்சிடும் நீங்கள் கிளம்புங்க, நான் போய் முத்துவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, அந்த பசங்க தண்ணி அடிக்கிறாங்க இல்லையா, அவனுங்க நேராக வந்து கிச்சனுக்கு வராங்க. நம்ம ப்ரௌன் மணிக்கிட்ட, அங்கிள் எங்களை யாருன்னு உங்களுக்கு தெரியுதா, நாங்கள் தான் மாப்பிள்ளை இருக்கா இல்லையா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஊறுகாய் கிடைக்குமா அங்கிள் அப்படின் போது, என்னடா சரக்கா, காலையிலே சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, இங்கே பாருங்கள் இது கல்யாண வீடு, நல்ல ஃபங்க்ஷன் நடக்கிற இடம், இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, சரி சின்ன பசங்க தண்ணி அடிக்கணும் அதான் ஒரு ஜாலின்னு நினைக்கிறீங்க, ஆனால் கொஞ்சம் ஓரமாக போய் அடிங்க, யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா வறுத்தெடுத்துருவோம் பார்த்துக்கோங்க 2 பற்றியும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஊறுகாய் கொடுத்து அவங்கள அனுப்பி விட்டாச்சு. ஸோ இவனுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஓரமாக போய் தண்ணி அடிக்கிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் கரெக்டாக முத்து அவனுங்க கரெக்டாக கிராஸ் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதி இடிச்சுக்கிறாங்க. அதில் ஒருத்தர் கையில் கிளாஸில் சரக்கு இருந்தது, அது நம்மளோட முத்து மேலேயே கொட்டிடுச்சு, அவரோட ஷர்ட்லேயே கொட்டிடுச்சு. அப்போ முத்து கோருது, ஏண்டா அப்போவே உங்ககிட்ட சொல்லலடா கார் பார்க்கிங் போங்க, அங்கே காரில் போய் உட்காந்து நிம்மதியாக குடிங்க, நீங்களும் யாரையும் தொல்லை பண்ணாதீங்க, உங்கள் ஜாலிக்காக பண்ணுறீங்க, நான் மற்றவங்களை தொல்லை பண்ணாதீங்க, ஃபேமிலியோடு இருக்காங்க எல்லாரும், இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னால் ஏன்டா அப்படி பண்ணிட்டுருங்க, காலையிலே குடிச்சிட்டு இப்படி ஆடிட்டு இருக்கிறீங்களா, அறிவில்லையடா உங்களுக்கு அப்படின்னு திட்டும்போது, சாரினா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் மேலே இப்போது அவர் குடிக்கல, ஆனால் அவர் சட்டையிலெல்லாம் கொட்டிடுச்சு, அந்த சட்டையை வேறு அவர் வேறு போட்டு தடவுன்னு தைறாரு. ஸோ அவர் கையிலையும்
ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் அப்படியே கிராஸ் ஆகுறாரு. நிறைய பேர்லாம் 2 லேடீஸ்லாம் பேசும்போது, "காலையிலே குடிச்சிட்டு சுத்துறாங்க பாரு" அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அப்ப மீனா இத கிராஸ் பண்ணும்போது கேட்குறாங்க. அந்த 2 லேடீஸ் வந்துட்டு குடிச்சிட்டு சுத்துறான் அப்படின்னு சொன்னது, யார சொல்றீங்க?" அப்படின்போது, "அது அங்க ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான் பாரு" அப்படின்றாங்க. மீனா பின்னாடியே போய் பார்த்தா முத்து. முத்துவ பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஏன்னா, அவர் ஷர்ட்ல இருந்து அந்த ஸ்மெல் வருது இல்லையா? "ஏங்க இப்படி பண்றீங்க? பரசு அங்கிள் நம்மள நம்பி இந்த கல்யாணத்த பண்ணுங்க" அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க இப்படி பண்ணிட்டு சுத்துறது எனக்கு நல்லாவே இல்ல அப்படின்போது, "நீ என்ன பேசுறன்னே எனக்கு புரியல மீனா. எதுக்கு இப்படி சொல்ற? வேலையெல்லாம் நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். என்ன?" அப்படின்போது, "இப்படி குடிச்சிட்டு சுத்துறீங்களே இது நல்லா இருக்கா? இது நம்ம வீட்டு கல்யாணம். நம்ம தான் முன்னாடி நின்னு எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்களே தவிர, இப்படி குடிச்சிட்டு சுத்துறீங்களே இதெல்லாம் நல்லா இருக்கு. இப்படிதான் நீங்க பண்ணுவீங்களா?" அப்படின்போது, "ஏய் மீனா நான் குடிக்கவே இல்ல. 2 பேர் குடிச்சிட்டு இருந்தானுங்க. அவனுங்க மேல நான் தெரியாம போய் தட்டிட்டேன். அது என் மேல கொட்டிருச்சு" அப்படின்றாங்க. மீனா நம்பவே மாட்றாங்க. "உங்கள பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க வந்து திருந்திட்டீங்க அப்படின்னு பார்த்தா, இப்படி இங்க வந்து குடிச்சிட்டு அலையிறீங்களே" அப்படின்ற மாதிரி அவங்க திட்டிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்க அந்த டைம்ல வந்துட்டு நம்மளோட ரவியும் வந்துடுறாரு. ஏன்னா ஸ்ருதி அப்பவே ஃபோட்டோ எடுத்தாங்களே, அப்ப ரவி அங்க தான் இருந்தார். அப்ப மீனா சொல்லிட்டு இருந்தாங்க, "ரவி நீ பாத்தியா அண்ணாவ?" அப்படின்னு. அவரும் தேடிட்டு வந்துட்டார். வந்துட்டு, "என்னடா இப்படி காலையில குடிச்சிட்டு இருக்க?" அப்படின்னு அவர் கேட்கிறாரு. "டேய் ரவி நீ எல்லாம் என் தம்பியாடா? இத நான் குடிக்கவே இல்லடா. இன்னொருத்தனுங்க பண்ணது" அப்படின்போது, "ஏய் நம்புற மாரியா இருக்கு. ஏன்டா இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லி ரவியும் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளோட முத்து இங்க என்ன சொன்னாலும் அங்க ஒர்க் அவுட் ஆகல. முத்து சொல்லி பார்க்குறாரு, "என்ன நம்பு மீனா. நான் அப்படிலாம் பண்ணல மீனா இங்க வச்சு" அப்படின்போது நம்பவே மாட்றாங்க. அண்ட் அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா, சாத்துக்குடி பழம் இருக்கு இல்லையா? நெறைய வந்திருக்கு. அது வந்தவங்களுக்குலாம் அந்த சாத்துக்குடி பை போட்டு குடுப்பாங்க இல்லையா? அந்த மாரி பழங்கள் நெறைய வந்திருக்கு. அதை இறக்குறதுக்காக நம்மளோட ப்ரவுன் மணி அவர் அங்க நின்னு அவரோட மேற்பார்வையில அந்த பழங்களோட எல்லாமே இறக்கி வச்சுட்டு இருக்காங்க. அவர் இறக்கி வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு பாக்ஸ் மட்டும் மிச்சம் இருக்கும்போது நம்மளோட இவரு இருந்துட்டு, "ஓகே நான் அத தூக்கிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க தூக்குறாரு. இது எங்க நடக்குதுன்னா, கார் பார்க்கிங் கிட்ட தான் நடக்குது. அதே இடத்துல தான் வந்துட்டு நம்ம முத்து, மீனா, ரவி 3 பேரும் வராங்க. ஏன்னா இவங்க தான் சொல்றத நம்பல அப்படின்போது மீனாவ வந்து கூட்டிட்டு வராரு முத்து. "வாங்கடா என் கூட வாங்கடா. அவனுங்கள இப்ப இங்க தான் நின்னு கார் பார்க்கிங்ல நின்னு தான் குடிக்க சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராரு. அதே இடத்துல தான் நம்மளோட மணியும் அந்த சாத்துக்குடிய இறக்கிட்டு இருக்கிறார். பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கவே இல்ல. ஓகே. மணியும் மாட்ட மாட்டாரு, ரோஹிணியும் மாட்ட மாட்டார். தேவையில்லாம முத்துவ வேணா நீங்க மாட்டி விடுவீங்கடா அப்படின்ற மாரி தான் இருந்தது. அங்கேயே தான் நிக்கிறாங்க எல்லாரும். அவர் வந்து அந்த பசங்கள தேடிட்டு இருக்காரு. அந்த குடிச்சிருந்த பசங்கள தேடுறாரு. அங்க காணோம். அதுக்குள்ளே நம்ம ப்ரவுன் மணி இத எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அந்த சாத்துக்குடி எடுத்துட்டு அவரு கிளம்பிட்டாரு. அங்க பார்த்தோம் அப்படின்னா, அவரு ஸ்டெப் ஏறி வந்துட்டுருக்காரு. அந்த இடத்துல தான் நம்ம மனோஜ் அண்ட் ரோஹிணி 2 பேரும் நின்னு தனியா பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரோஹிணி சொல்றாங்க, "இப்போ ரவி, ஸ்ருதி எல்லாம் வந்துட்டு பணம் மொய் காசு செய்றாங்க. நம்மளும் ஏதாவது செய்யணும் தானே" அப்படின்போது, மனோஜ் சொல்றாரு, "வால் கிளாக், ஃபோட்டோ ஃப்ரேம் ஏதாவது நம்ம பண்ணலாமா?" அப்படின்போது, "ஏன்னா உனக்கு வந்து இதெல்லாம் குடுத்துருக்காங்க. மேக்கப்லாம் நீ தானே பண்ண" அப்படின்போது இவங்க ரோஹிணி வந்துட்டு, "ஆமா நான் எங்கங்க மேக்கப் பண்ணேன். நான் ப்ராடக்ட்டுக்கு அப்படியே ப்ராடக்ட்டோட காசு மட்டும் தான் வாங்கியிருக்கேன். மத்தபடி எனக்கு பெருசா லாபமே இல்ல. இந்த மீனா எல்லாத்தையும் கம்மி பண்ணிடுச்சு" அப்படின்போது, "அப்படியா? அப்ப அவங்களுக்கு ஒரு காசும் செய்ய வேண்டாம்" அப்படின்னு நம்ம மனோஜ் எப்போதும் போல அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. பட் இவங்க இருந்துட்டு ரோஹிணி, "இல்ல இல்ல உங்க தம்பி ரவி எல்லாம் செய்யும்போது நம்ம செய்யலனா நல்லா இருக்காது. நம்மளும் மொய் காசு செய்வோம்" அப்படின்றாங்க. ஏன்னா பணமா குடுத்தா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ரூ. 1000 குடுக்கலான்னு போது, ரவி ரூ. 500 குடுத்தா போதும். நமக்கு என்ன திருப்பி வரவா போகுது அப்படின்ற மாதிரி அவரோட க்ரூக்கட் மைண்ட் எப்போதுமே அப்படிதான் யோசிக்கும். பட் இவங்க வந்துட்டு, "ஆஹா ரூ. 500 குடுத்தாலும் நல்லா இருக்காது. ரூ. 1000 குடுப்போம்" அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இவங்களையும் கிராஸ் பண்ணி நம்ம ப்ரவுன் மணி போயிட்டார். இங்கேயும் அவங்க யாரும் மீட் பண்ணிக்கவே இல்ல. அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட ப்ரவுன் மணி கிட்ட வந்துட்டு இவர் பரசு அங்கிள் வராரு. வந்துட்டு, "என் ஃப்ரெண்ட உங்களுக்கு கூட பேச வைக்கணும், இன்ட்ரோ குடுக்கணும்னு நினைச்சேன். வாங்க போய் பேசலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட கூட்டிட்டு வந்துட்டு இருக்கார். கரெக்ட்டா கூட்டிட்டு வந்திருக்க அந்த நேரம் பார்த்து, "அண்ணே சாம்பார்ல உப்பு போடணும், புளி, காரம் எல்லாம் நீங்க தானே பார்க்கணும்" அப்படின்னு இன்னொரு சமையல்காரர் வந்து கூப்பிடுறாரு. அதாவது ஒரு இடத்துல மாட்ட போற நேரம் பார்த்து தான் உப்பு, சட்னி, சாம்பார் சாதம்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி அவர கூட்டிட்டு போயிடுறாங்க. உடனே நம்ம ப்ரவுன் மணியும், "ஆமா ஆமா நான் கொஞ்சம் போய் சமையல் வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. நான் அப்புறமா உங்க ஃப்ரெண்ட மீட் பண்ணிக்கிறேன்னு" சொல்லிட்டு அங்க போயிட்டாரு. இந்த சம்பவத்துல வந்து தப்பிச்சிட்டாங்க. அண்ட் அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம முத்து அந்த பசங்கள தேடி பார்த்தாரு, கிடைக்கல. உடனே காருக்கு போறாரு. இவங்க நம்ம மீனா இருந்துட்டு, "ரவி இவர்கிட்டலாம் பேசினா நமக்கு வேலை நடக்காது. நீங்க போங்க" அப்படின்போது, "ஏய் சும்மா இரு, வாங்க 2 பேரும்" அப்படின்னு சொல்லிட்டு மீனா அண்ட் ரவிய கூட்டிட்டு போறாரு. போய் அவரோட கார்ல போய் சட்டைய மாத்திடுறாரு. சட்டைய மாத்திட்டு வந்ததுக்கப்புறம் ரவி கிட்ட ஊதி காமிக்கிறார். "இப்ப பார் நான் ஊதுறேன். என் மேல இருந்து ஏதாவது வாசம் வருதா?" அப்படின்போது, "ஐயோ எந்த ஸ்மெல்லும் வரலையே" அப்படின்னு ரவி யோசிக்கிறாரு. மீனா கிட்டயும் போய் ஊதி காமிக்கிறாரு. மீனாவும், "ஆமா இப்ப எந்த நாத்தமும் வரலையே" அப்படின்றாங்க. "ஏய் நான்
குடிச்சிருந்தா தானே ஸ்மெல் வர்றதுக்கு, அந்த பசங்க சட்டையில் ஊற்றி விட்டாங்க, அதனால் என் சட்டையிலேருந்து ஸ்மெல் வந்துச்சு, நான் குடிக்கவே இல்லை. இல்லை நான் குடிச்சிருந்தேன் அப்படின்னா சட்டையை மாற்றினா ஸ்மெல் போயிடுமா, வாயிலேருந்து எப்படினாலும் வந்திருக்கும் தானே அப்படின்றாங்க. ஆமாங்க, சாரிங்க, ஏன்னா உங்களை யாரும் தப்பாக பேசிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இதை யோசித்தேன், உங்களை யாராவது எதாவது சொன்னால் எனக்கு கஷ்டமாக இருக்குங்கள அப்படின்றாங்க. அண்ட் ரவியும், ஆமாண்டா நீ எப்போதுமே பண்ணுறவன் தானே, அதனால தான்டா சொன்னோம் அப்படின்போது, ஏன்னா நான் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உட்காந்தே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன், அந்த அலுப்பில் என்னைக்காச்சும் ஒரு நாள் குடிச்சிருப்பேன், அதுக்கு என்னமோ 2 பேரும் சேர்ந்து ஓவராக பேசிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி அவரோட நியாயத்தை அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ நம்ம முத்து முடிப்பட்டார், எப்படினாலும் அந்த ஃப்ராட் பிள்ளைங்களை உங்களுக்கு காட்டாமல் நான் விட மாட்டேன், அந்த பசங்களை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே தேடிட்டு கிச்சனுக்கு வராரு. ஆனால் அவனுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னா, நல்லா சரக்கு அடிச்சுட்டு அப்படியே நம்மளோட மணிக்கிட்ட பேசிட்டு கிச்சனில், அதாவது அவர் கிச்சனுக்கு உள்ளே நிற்கிறாரு, இவனுங்க 2 பேரும் வெளியே நின்று, அங்கிள் நீங்கள் கொடுத்த ஊறுகாயம் சூப்பராக இருந்தது அங்கிள், எங்களுக்கு அது அப்படியே செம்மையாக இருந்தது தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறானுங்க அவனுங்க 2 பேரும். அப்போ இவர் வந்து மணி உள்ளே இருக்காரு, இவனுங்க 2 பேரும் வெளியே இருக்காங்க. அப்போ நம்மளோட முத்து அவரை பார்த்துட்டார், லைக் அந்த பசங்களை மட்டும் பார்த்துட்டு இந்த இவனுங்க இங்கே தான் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக வராரு. வந்துட்டு அவனுங்க கிட்ட பேசுகிறார். அவனுங்க கிட்ட பேசுறதுக்குள்ளே மணி உள்ளே போயிட்டாரு. ஏண்டா நான் சரக்கு அடிச்சுனா நீங்கள் தானடா சரக்கு அடிச்சிங்க, என் மேலே தாண்டா ஊற்றுறீங்க அப்படின் போது, அண்ணன் ஆமாண்ணே நாங்கள் தானே தெரியாமல் உங்கள் மேலே தட்டி விட்டுட்டோம் அப்படின் போது, நீங்கள் பண்ணதுக்கு என் ஒய்ஃப் என்ன திட்டுறா அப்படின் போது, இதுக்கு நீங்கள் சரக்கு அடிக்காமல் மாட்டிக்கிறதுக்கு எங்கள் கூட சரக்கு அடித்து கூட உங்கள் ஒய்ஃப் உங்களை திட்டிருக்கலாம் என்ன அப்படின்றானுங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டானுங்க. ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் மணியும் சரி ரோஹிணியும் சரி மாட்டி விட போகிறது கிடையாது, சும்மா ஜவ்வா இழுக்கிறானுங்கன்ற மாதிரி தான் இருந்தது இன்னைக்கு எபிசோட். ஸோ பார்ப்போம், நாளைக்காவது ஏதாவது தயவு செஞ்சு இன்ட்ரெஸ்டிங்காக காட்டுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.